விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்தோடனே வந்து சாரதா நெகிழ்ச்சி அடைஞ்சு விஜய்க்கு நன்றி சொல்கிறாங்க. அடுத்து வந்து எங்கள் தாத்தா பாட்டி விஜயை பார்க்க வராங்க. அப்போ வந்து இந்த மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க, சீக்கிரமாகவே வந்து எங்கள் வீட்டு வாரிசு வந்து வரப்போகுது, அதனால் வளகாப்பு காவேரிக்கு நடத்தணும். எங்கள் பிரகாரம் 7ஆம் மாதம் நாங்கள் நடத்துவோம், அதனால் 7ஆம் மாதமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சாரதாவும் சரின்றாங்க. இந்த சூழ்நிலை பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துருக்காங்க. வந்து என்ன இது இவ்வளோ இருக்குங்க அப்படின்னோடனே, இது எல்லாமே வந்து தாத்தா பாட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க காவேரிக்காக. காவேரிக்கு 7ஆம் மாதம் வளகாப்பு வைக்கிறதா இருக்காங்க அப்படின்னோடனே, அப்போது காவேரியோட வளகாப்பு பார்த்தா உங்களுக்குலாம் கவலை, என்னோட வளகாப்பை பற்றியோ என்னை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. என்னடி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? அவங்க வந்து சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீ சொல்ல வேண்டியதானே, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் தான் மூத்தவ, அவளுக்கு தான் முதல்ல வளகாப்பு பண்ணணும்னு. என்னடி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? 7ஆம் மாதம் தானே வளகாப்பு சொல்லியிருக்காங்க, 2 பேருக்கும் ஒன்றா நடத்தினா போச்சு. ஒன்றா நடத்த நான் விட மாட்டேமா. இப்போ பார்த்தாலும் காவேரிக்கு தான் எல்லா விசேஷத்தையும் பெருசாக நடத்துறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி இருக்குது? அதனால் இந்த விசேஷம் எனக்கு தனியாக தான் நடத்துகிறோம், ஒன்றா நடத்துகிறதா இருந்தால் இந்த விசேஷமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கை போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு காவேரி அதுக்கப்புறம் சாரதா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. கங்கை ஏன் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காவேரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருமா, பரவாயில்ல அக்காவுக்கு தனியாகவே நடத்திடு அப்படின்னோடனே, என்னடி நீ இப்படி சொல்கிற? தனியாக நடத்துகிறோன்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா? இங்கே பாருமா, எனக்கு பாட்டி தாத்தாவும் நடத்திடுவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் அக்கா விருப்பப்படியே நல்லா கிராண்டாகவே செஞ்சிடலாமா. என்னடி நீ இந்த டைமில் எப்படி பண்ண முடியும்? செஞ்சுதாம்மா ஆகணும். அக்கா விருப்பப்படுறாள், ப்ளீஸ்மா சொன்னால் கேளு. சரிடி, உன் புருஷன் என்ன நினைப்பாரு? நம்ம பொண்டாட்டி தான் முதல்ல உண்டானா, அவளுக்கு நடத்தாமல் அவங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடத்துகிறாங்களே, இதெல்லாம் நியாயமான்னு நினைக்க மாட்டாரா? அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாருமா. விஜய் பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல, அப்படின்னு நினைக்கக்கூடிய மனுஷனே கிடையாது அவர். நான் வந்து அவர்கிட்ட வந்து பேசுகிறேன், அதே மாதிரி அவரே உங்ககிட்ட வந்து சொல்வார் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே விஜய் வந்தோடனே காவேரி எல்லா விஷயத்தையும் நடந்த விஷயத்தையும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் வந்து சிரிக்கிறாரு. என்னங்க சிரிக்கிறீங்க? இதில் என்ன பிரச்சனை இருக்குது? உன் அக்காவுக்கு நடத்தணும்னா நடத்தட்டும், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு விருப்பம்னா பெரிய லெவல்லே நடத்தட்டும், நம்மளும் உதவி செய்வோங்க காவேரி. இல்லைங்க, அக்காவுக்கு முதல்ல நடத்துன்னு நினச்சிட்டு பாட்டி தாத்தா எதை ஃபீல் பண்ண மாட்டேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எந்த கவலையும் படாத. உங்கள் அக்காவுக்கு முதல்ல நடத்துங்க, அவங்களுக்கு விருப்பமானதை செய்யுங்க, அதெல்லாம் முக்கியம் அப்படின்னோடனே அப்படியே நெகிழ்ச்சியாக கையை பிடிக்கிறாங்க. தேங்க்ஸ்ங்கன்றாங்க. இதுக்கு என்னடி தேங்க்ஸு அப்படின்னோடனே, இல்லைங்க, நீங்கள் எப்படி நீ இப்படிலாம் நடத்துவாங்க, நான் தானே முதல்ல வந்து கர்ப்பமானேன், அதனால் இது எனக்கு தான் நடத்தணும்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். நான் எப்படி காவேரி அப்படிலாம் பேசுவேன்? ஆனால் என் அம்மா கிட்ட சொன்னேங்க, நீங்கள் எப்படி தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கன்னு. ஆனால் இருந்தாலும் ஒரு பயம் மனசில் இருந்துச்சுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் நீ பயப்படாதீங்க பார், உங்கள் அக்காவோட வளகாப்பை சூப்பராக நடத்துவான், அதுவும் நல்லா கிராண்டாகவே நடத்திடலாம், சரியா? உனக்கு இப்போ சந்தோஷம் தானே அப்படின்னோடனே, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதென்ன பார்த்தேன், உனக்கு எப்போவுமே உங்கள் அக்கா உங்கள் வீட்டு ஃபேமிலி அவங்க சந்தோஷமாக இருந்தது, நீயும் சந்தோஷமாக இருப்ப, எனக்கு தெரியாது என் பொண்டாட்டியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. விஜயும் காவேரியும் வந்து சாரதா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அக்காவோட வளகாப்பே நல்லா ஜாமுன்னு சூப்பராக நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு வந்து ஒன்றும் புரியல குமரனுக்கு, என்ன நடக்குதுங்க அப்படின்றாரு. என்ன தம்பி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? கங்காவுக்கு தனியாக நடத்துகிறோமா, ஒன்றா வச்சிடலாம்னு நினச்சோம், அவள் அடம் பிடிக்கிறதால தனியாகவே வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், விஜய் தம்பியும் காவேரி கூட சரின்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும், நிறைய இருக்குது அப்படின்னோடனே, உடனே வந்து கங்காவுக்கு வந்து வளகாப்பை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஏன் கங்கா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, இவ்வளோ செலவாகுது, ஒரே செலவு கூட வச்சு விட்டுடலாம்ல, ஏன் கங்காவுக்கு புரியவே மாட்டேங்குது, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, நான் போய் கங்கா கிட்டே பேசுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி, சொன்னால் கேளுங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்டே போய் வந்து பேசுகிறாரு நம்ம குமரன். என்ன கங்கா உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் இப்போ இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு, இப்போ என்ன நடந்துக்கினாங்க அப்படின்றாங்க. என்ன கங்கா, ஏன் தனியாக வளகாப்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் தனியாக பண்ணிக்கக்கூடாதா, எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன கங்கா இப்படி பேசினா இப்படி, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் செலவாகக்கூடாது அவ்வளோதானே, அவங்க கூட வந்து நம்ம பண்ணால் செலவு மிச்சமாகும் உங்களுக்கு, அதுதானே இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. ஐயோ கங்கா, நான் அப்படிலாம் யோசிக்கல, காவேரி நம்ம வீட்டு பொண்ணு தானே, 2 பேரும் சேர்ந்து வந்து வச்சு வளகாப்பு பண்ணால் என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு பிரச்சனை தாங்க, எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு தனியாக பண்ணிக்கணும், எல்லா விஷயமும் தனியாக பண்ணாதான் நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அவங்க கூட சேர்ந்து பண்ணால் நம்மளுக்குன்னு தனியாக எங்கே பார்த்துப்பாங்க, எல்லாம் அவங்கள தான் பெரிய விஷயமா பேசுகிறாங்க. இப்போ கூட நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணீங்க, ஆனால் விஜய் தானே தலைமையில தூக்கி வச்சு எங்கள் அம்மா ஆடிட்டுருக்காங்க. கங்கா ஏன் கங்கா இப்படிலாம் பேசுகிற, இங்கே பாருங்கள், எனக்கு தனியாக பண்ணணுங்க, தனியாக பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு யோசிக்கிறாரு, கங்கா ஏன் இவ்வளோ சுயநலமாயிட்டான்னு.